Hi friends, welcome to Make's Kitchen. இந்த வீடியோல நம்ம மோதகம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா செய்ய போறோம். அதாவது எண்ணெயில வறுக்க போறோம். எப்படி மோதகம் செஞ்சு அதை ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன். இது 240 ml கப். அளவுலாம் இல்லைங்க, நான் சும்மா அந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கால நான் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மைதா வந்து நல்லா அந்த நெய்யும் உப்பும் படுற மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மைதா பிடிக்கலன்னா கோதுமை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய போகிறோம். இந்த மாவு எப்படி பிசையணும்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து கசகசா வந்து சேர்க்குறேன். இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இப்போ இதில் துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். இந்த மோதகம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான். இப்போ தேங்காய் நல்லா வந்து நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ நான் இதில் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். 1 கப் துருவின தேங்காய்க்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். இனிப்பு வந்து பத்தாதுன்றவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்க்கரை தான் இது. இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேஷ்யூஸ் வந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கிஸ்மிஸ், ஆல்மண்ட் எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாவா, கோயா அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்வீட் இல்லாத பால்கோவா, அதை தான் ஆட் பண்ணணும். எனக்கு இங்கே வந்து கிடைக்கல, அதனால் நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் வீட்டிலேயே கூட ப்ரிப்பேர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுனா, பாலை வந்து தண்ணி சேர்க்காமல் சர்க்கரை சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சா அதுதாங்க கோயா. அதை அப்போ கூட நீங்கள் செஞ்சு சேர்த்துக்கலாம். என்கிட்ட மில்க் பவுடர் இருந்ததால் அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் காடமம் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி. மில்க் பவுடர் ஆட் பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மாவு பிசைஞ்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்டஃபிங் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உருண்டை பிடிக்க வருது. அந்த மாதிரி உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவில் வச்சுக்கலாம். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கோயா வந்து சேர்க்கணுமானா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்காம கூட நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து அதுதான் ஸ்பெஷல், அதனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து பூரிக்கு மாவு வந்து செய்வோம்ல, அது மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து தேய்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்பவும் வந்து தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இதை வந்து சின்னதாக தான் தேய்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளவு வந்து பெருசாக வந்து நம்ம இந்த மோதகம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய கடாய் வைக்கணும், நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதனால் சின்னதாக பண்ணுறது தான் நல்லது. இப்போ நான் வந்து இதை தேய்ச்சிருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் பூர்ணம் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு டைட்டாக வந்து கவர் பண்ணணும். ஈஸியாக வரும், ஏன்னா நம்ம மைதாவில் தானே இது பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நல்லா நம்ம என்ன ஷேப்பில் வந்து பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் அது வந்து வரும். கொஞ்சம் மெதுவாக பார்த்து பண்ணால் சூப்பராக வந்துடும். ரொம்ப தின்னாக பண்ணிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து ஆயிலில் வந்து பொரிக்கும் போது வெளியில் வந்துடும், அந்த சக்கரெல்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப திக்காக பண்ணாலும் அப்புறம் கடித்து சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு மீடியமாக பார்த்து நீங்கள் அதை தேய்ச்சி அந்த மாதிரி நீங்கள் வந்து மோதகம் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதை ஷேப் வந்து பண்ணிக்கிறேன். பாருங்கள், கையாலேயே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம், மோல்டெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான், நான் பண்ணியாச்சு. இப்போ எல்லா மாவுலையும் நான் வந்து இந்த மாதிரி மோதகம் வந்து ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா பரவாயில்ல, சும்மா ப்ளெயினாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க.
கொஞ்சம் இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒரு மோதகம் ரெசிபி போட்டிருக்கேன், அதுலேயும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கையை மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணால் டிசைன் வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, கருகிடும் போட்ட உடனே. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இதை ஆயிலில் தான் போட்டு பொரித்து சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து பொரிக்கும் போது நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்பலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். உடனே நீங்கள் எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ ஃப்ரைடு மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. எவ்வளோ நாள் தான் நம்மளும் மோதகம் வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டஃபிங்லாம் வெளியில் வரவே இல்லை, அப்படியே நம்ம வச்ச பால் சைஸ் அப்படியே தான் இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த டைம் வந்து மோதகம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க, நீங்களுமே வந்து சாப்பிடுங்க. இதை வந்து வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கணேஷ் சதுர்த்தி பக்கத்தில் வர்றதால தான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதும் நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.